So hello everyone, welcome to Soldiers Guide channel. Indian Air Force இருந்து அக்னிவீர் 2025 கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எப்படி அப்ளை பண்ணனும் and அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட், ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், செலக்ஷன் process கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? சோ இந்த நோட்டிஃபிகேஷன் 8ஆம் தேதியே வந்தது. அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து பாத்தீங்க அப்படினா 8 ஜூலை 2024 நமக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்றதுக்கான டேட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 28 ஜூலை 2024, ஓகேங்களா? ஸோ நமக்கான எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 18 அக்டோபர் 2024 எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவா நோட்டிபிகேஷன்லயே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டும் 550 rupees நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பேமெண்ட் மோடு வந்து ஆன்லைன்ல தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனும் ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஜூலை 2004 இருந்து 3 ஜனவரி 2008க்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது வந்து நிறைய பேருக்கு இந்த ஏஜ் லிமிட்ல என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா, இந்த டேட்டுக்கு இடைப்பட்ட கேப்புக்குள்ள பிறந்திருக்கும் மட்டும் தான் எலிஜிபிளா? இப்போ வந்து 3 ஜூலை 2004 இருக்கும். ஒரு சில பேர் 2 ஜூலை 2004 பிறந்திருப்பாங்க, ஓகேங்களா? அவங்க கூட எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள பிறந்திருக்கவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அது மட்டும் தெளிவா, அதாவது 21 வயசுக்குள்ள, அது எல்லாருக்குமே தெரியும். அக்னிவீர்ல எல்லாமே 21 வயசு தான். இது அக்னிவீர் ஏர்ஃபோர்ஸ், ஓகேங்களா? இதுல வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்னு வரும். அதாவது குரூப் எக்ஸ் அண்ட் குரூப் ஒய் அப்படின்னு வரும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி செலக்ஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட், அதாவது குரூப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கணும். மேக்ஸ், பிசிக்ஸ், இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் இதுல வந்து ஓவராலா 50% மார்க் இருக்கணும். இங்கிலீஷ்ல மட்டும் ஒரு 50% மார்க் இருக்கணும். அதுவும் இல்ல, இந்த கேட்டகரி நீங்க முடிக்கல அப்படின்னா 3 year டிப்ளமோ கோர்ஸ்ல வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். அதுல என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே 3 year டிப்ளமோ கோர்ஸ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். ஓவராலா 50% மார்க் இருக்கணும். இங்கிலீஷ்ல மட்டும் 50% மார்க் இருந்தாலும் எலிஜிபிள் தான். இன் டிப்ளமோ கோர்ஸ் ஆர் இன்டர்மீடியட் மெட்ரிகுலேஷன், அதாவது நீங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போய் சேர்ந்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து 10th முடிச்சுட்டு போகும்போது சயின்ஸ் சப்ஜெக்ட்டும் வரும். அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், டிப்ளமோ முடிச்சிருவங்களுக்கு. ஸோ இதுவும் நீங்க முடிக்கல, நீங்க இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் எலிஜிபிள் தான். 2 year ஒகேஷனல் கோர்ஸ் வித் நான் ஒகேஷனல் சப்ஜெக்ட் ஆஃப் பிசிக்ஸ், மேக்ஸ் and education board of the central university 50% of overall மார்க் இருக்கணும். இங்கிலீஷ்ல 50% மார்க் இருக்கணும். அதாவது 2 year ஒகேஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க மட்டும் எலிஜிபிள் தான், ஓகேங்களா? ஸோ இந்த மூணுத்துல நீங்க எது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இப்போ அடுத்து, அதாவது அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இல்லாத குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் ஆஃப் எஜுகேஷன் எந்த ஸ்ட்ரீம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓவராலா 50% மார்க் இருக்கணும். இங்கிலீஷ்ல மட்டும் 50% மார்க் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கேட்டகரி நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இதுவும் முடிக்கல அப்படின்னா 2 year ஒகேஷனல் கோர்ஸ் முடிக்கிறவங்களும் எலிஜிபிள் தான் அப்படின்றதே தெளிவா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க என்ன கேட்டகரி வரீங்களோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல நீங்க ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள் அப்படின்னா ஒரே அப்ளிகேஷன் தான். இல்ல நான் இதுக்கு ஒன்னுத்துக்கு மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னா ஒன்னுத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். இல்ல நான் ரெண்டுத்துக்கும் எலிஜிபிளா இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே எக்ஸாம் தான் நடக்கும். நீங்க குரூப் எக்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு குரூப் எக்ஸுக்கான எக்ஸாம் நடக்கும். குரூப் ஒய்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா குரூப் ஒய்க்கான எக்ஸாம் நடக்கும். ரெண்டுத்துக்குமே சேர்த்து அப்ளை பண்ற மாதிரி எல்லாத்துக்குமே எலிஜிபிளா இருந்தீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கும். குரூப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும், ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் phase 1, அதுக்கப்புறம் phase 2, phase 3, phase 4 அப்படின்னு வரைக்கும் போகும், ஓகேங்களா? phase 1ல வந்து நம்மளுக்கான ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா phase 2ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான PFT அண்ட் PST, அதிகால பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்கும். இதுல பாஸ் ஆகிறவங்க அடாபிலிட்டி டெஸ்ட், அதாவது phase 3க்கு போவீங்க. அடாபிலிட்டி டெஸ்ட் 1, அதுக்கப்புறம் அடாபிலிட்டி டெஸ்ட் 2ன்னு இருக்கும். அடுத்து இதுல பாஸ் ஆகுறவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க, ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3ல வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போவோம். அடுத்து வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் தான், ஓகேங்களா? ஃபைனல் ரிசல்ட்டுக்கு போவோம். இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது நீங்க பிசிக்கல், நீங்க ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா பிசிக்கலுக்கு வந்து எப்படி போகலாம். அண்ட் ஹைட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏர்ஃபோர்ஸ்ல நேவியில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட் ரொம்ப தான் கம்மியாக கேட்பாங்க. நீங்க ஆர்மிக்கு ட்ரை பண்ணி ஹைட் கம்மியாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானதான் கண்டிப்பா செலக்ட் ஆக முடியும்.
ஸோ ஃபார் மேல் கேண்டிடேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 153 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதுமானது தான். ஓகேங்களா, 152.5 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா மேல் கேண்டிடேட் எலிஜிபிள். ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் இருந்தா எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஸோ செஸ்ட்டை பொறுத்தவரையும் மேலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 77 சென்டிமீட்டர் நார்மல் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். அடுத்து வந்து பிஎஃப்டி பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் கேண்டிடேட்க்கு 1.6 கிலோமீட்டர் வந்து 7 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும், ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 8 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதில் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பிஎஃப்டி 2ல வந்து கேண்டிடேட் who qualified a PFT 1 to undergo PFT 2 after 10 minutes of recuperation time the sequence of the exercise and maximum the time period of male and female candidate are as follows. அதாவது PFT 1ல நீங்க முடிச்சிட்டு இந்த ரன்னிங் முடிச்சிட்டு PFT 2க்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அதாவது PFT 2ல என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ரன்னிங் முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 புல்-அப்ஸ் எடுக்கணும். மேல் கேண்டிடேட் மட்டும் தான் இது. ஓகேங்களா, 10 புஷ்-அப்ஸ் வந்து 1 நிமிஷத்துல எடுக்கணும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வில் பி கண்டக்டட் பை 10 மினிட்ஸ் பிரேக் ஆன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ரன்னிங் முடிச்சதுல இருந்து உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு வந்து 10 புஷ்-அப்ஸ் 1 நிமிஷத்துல எடுக்கணும். கண்டிப்பா இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. 1 நிமிஷத்துல 10 புல்-அப்ஸ் எடுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நிமிஷம் 2 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 10 சிட்-அப்ஸ் 1 நிமிஷத்துல எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 நிமிஷம் பிரேக் கொடுத்ததுக்கு அப்புறம் 20 ஸ்குவாட் அப்ஸ் வந்து 1 நிமிஷத்துல எடுக்கணும். இதுலயும் 2 மினிட் பிரேக் வித் 10 சிட்-அப்ஸ், அதாவது இந்த சிட்-அப்ஸ் எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் பிரேக் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 20 ஸ்குவாட் அப் வந்து உங்களுக்கு 1 நிமிஷத்துல எடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். அடுத்து வந்து ஃபீமேல் கேண்டிடேட்க்கு என்ன பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு PFT 2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் கேப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கு போனதுக்கு அப்புறம் 10 சிட்-அப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 நிமிஷம் 30 செகண்ட்ல எடுக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 நிமிஷம் 30 செகண்ட்ல 10 சிட்-அப்ஸ் எடுத்தாகணும். டெஸ்ட் வில் பி கண்டக்டட் பை 10 மினிட்ஸ் பிரேக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ரன். ரன்னிங் முடிச்ச 10 நிமிஷத்துக்கு பிரேக்குக்கு அப்புறம் 10 சிட்-அப்ஸ் 1 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள எடுத்து முடிக்கணும். அடுத்து 2 நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறம் இந்த சிட்-அப்ஸ் எடுத்த 2 நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறம் 15 ஸ்குவாட் அப்ஸ் வந்து 1 நிமிஷத்துல எடுக்கணும். ஓகேங்களா, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேலரி. இந்த சேலரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அக்னிவீர் கேட்டகரியில் வர எல்லா ஏர்ஃபோர்ஸ், அதாவது ஏர்ஃபோர்ஸ், நேவி, அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் சேலரி இருக்கும். இந்த இதுல என்ன சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சேலரி தான். ஆல்ரெடி நீங்க அக்னிவீர்ல செலக்ட் ஆகி போயிருக்கிறவங்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க. ஓகேங்களா, இதை தவிர்த்து அலவன்ஸ் ஏதாவது கிடைக்கலாம் நீங்க டியூட்டி பாக்குற இடத்தை பொறுத்து. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 சேலரியா இருக்கும். இதுல இன்னர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 21,000 உங்க கைக்கு கிடைக்கும். இதுல வந்து 30% வந்து பாத்தீங்க அப்படின்னா 30% 9,000 ரூபாய் உங்களுடைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா PF கட் பண்ணிட்டு 9,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதுல ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து செகண்ட் இயர்ல வந்து 33,000 உங்களோட சேலரி இருக்கும். அதுல 23,100 ரூபாய் உங்களுடைய கையில கிடைக்கும். அதுல 9,900 ரூபாய் வந்து உங்களுடைய இந்த அமௌண்ட்ல இருந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 9,900 ரூபாய் இதே அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டும் அதே அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு வருவாங்க. இதே மாதிரி 4 இயர்ஸ் வரையும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு வருவாங்க. அடுத்து நீங்க 4 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 5.2 lakhs வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நீங்க அதாவது PF அமௌண்ட் மாதிரி வரும். அதுல வந்து 5.2 lakhs வந்து கவர்மெண்ட் கொடுத்து மொத்தம் 10.4 lakhs வந்து சேவா நிதி பேக்கேஜா கொடுத்து வெளியே அமைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 4 வருஷம் கழிச்சு வெளியே அமைச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தின பேச்சு அதிகமா போய்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க செலக்ட் ஆகி உள்ள போறதுக்குள்ள ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைனாலும் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த 25% பர்மனன்ட் பண்றதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நீங்க பர்மனன்ட் ஆகிறதும் ஆகாததும் உங்களோட இதுல தான் இருக்குது. கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதுக்கான அதாவது கோட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி CISFல வந்துருச்சு, BSFல வந்துருச்சு. ஸோ 10% வந்து பாத்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து அவ்வளோதான். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் PDF வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெடிக்கலை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்தியன் ஆர்மி மெடிக்கல் டெஸ்ட்ன்ற ஒரு பிளேலிஸ்ட் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாத்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.